உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் எண்டு வரைக்கும் கவனமாக கேட்டு போங்க. இன்றைக்கி ஒரு டாபிக் என்னென்னா பிளட்டை பற்றி தான். இந்த ஓ பாசிட்டிவ் வரவங்களுக்கு ஏ நெகட்டிவ் கொடுக்கணுமா ஓ நெகட்டிவ் கொடுக்கணுமா அப்படிலாம் யாருக்கு என்னன்னு தெரியல. அவங்களுக்கு வசம் தான் இந்த வீடியோ. ஏ டு ஜெட் வரைக்கும் எல்லாமே நான் சொல்கிறேன். லாஸ்ட் எண்டு வரைக்கும் கவனமாக கேளுங்க. நீங்கள் நினைக்குவீங்கள பிளட்டு எல்லாருக்கும் வேறு மாதிரி இருக்குதுன்னு. உங்களது ஆன்டிஜென் ஏ இருந்தால் ஏ பிளட்டு குரூப் ஆகும். அதே ஆன்டிஜென் பியாக இருந்தால் பிளட் குரூப்பு பி ஆகும். அதே ஆன்டிஜென் ஏபி இருந்தால் பிளட் குரூப்பு ஏபி ஆகும். அதே உங்கள் உடம்புல ஆன்டிஜெனே இல்லைன்னா அது ஓவாக்கும். இதுலேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் இது. ஆர்ஹெச் இருந்தால் அது பாசிட்டிவ், ஆர்ஹெச் இல்லைன்னா அது நெகட்டிவ். ஃபஸ்ட்டு பேசிக் விட்டு பார்த்துக்கலாம். ஏஆர் கொடுக்கலாம், ஏ யார்கிட்டேருந்து வாங்கலாம் அது பார்த்துக்கலாம். அப்புறமா ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் அதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் புரியாது, ஒரு டைம் பார்த்துட்டு இன்னொரு டைம் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏ பிளட் இருக்கிறவங்க யாருக்கு கொடுக்கணும்னா ஏ யாரும் ஏபிக்கு கொடுக்கணும். அதில் வாங்குறது யாருக்கிட்டேருந்து வாங்கினா ஏ யாரும் ஓ கிட்டேருந்து வாங்கணும். பி பிளட் இருக்கிறவங்க யாருக்கு கொடுக்கணும் பி அப்புறம் ஏபிக்கு கொடுக்கணும். அதில் வாங்குறது யாருக்கிட்டேருந்து வாங்கணுங்கன்னா பி அப்புறம் ஓ கிட்டேருந்து வாங்கணும். பிளட்டு ஏபிக்கு இதில் அவங்க யாருக்கு கொடுக்கணும்னா ஏபிக்கு விட்டு தான் கொடுக்கணும். அதில் வாங்குறது வந்து யாருக்கிட்டேருந்துனா அவங்க வாங்கிக்கலாம். ஏ கிட்ட வாங்கிக்கலாம், பி கிட்ட வாங்கிக்கலாம், ஓ கூட வாங்கிக்கலாம். ஓ பிளட்டுக்கு இதில் அவங்க யாருக்கு கொடுக்கணும்னா ஏ கொடுக்கலாம், பி கொடுக்கலாம், ஓ கூட கொடுக்கலாம். வாங்கிறது வந்து ஓ கிட்ட விட்டு தான் வாங்கணும். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி சொல்கிறாங்கல்ல, அது என்ன விஷயம்னா பாசிட்டிவ் குரூப்புக்கிறாங்கல்ல அவங்க வந்து பாசிட்டிவ் குரூப்போடு தான் கொடுக்க முடியும். ஆனால் நெகட்டிவ் குரூப்புக்கிறாங்கல்ல அவங்க நெகட்டிவும் கொடுக்கலாம் பாசிட்டிவும் கொடுக்கலாம். ஏ பாசிட்டிவ் குரூப்புக்கு இதில் அவங்க வந்து யாருக்கு கொடுக்கலான்னா ஏ பாசிட்டிவ் அது ஏபி பாசிட்டிவ் கொடுக்கலாம். வாங்கிறது யாருக்கிட்டேருந்து வாங்கலாம்னா ஏ பாசிட்டிவ் அப்புறம் ஏ நெகட்டிவ்கிட்ட வாங்கலாம். அது ஓ நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ்கிட்டேருந்து வாங்கலாம். ஏ நெகட்டிவ் வராங்கள அவங்க வந்து ஏ பாசிட்டிவ் கொடுக்கலாம், ஏ நெகட்டிவ் கொடுக்கலாம், ஏபி பாசிட்டிவும் கொடுக்கலாம், ஏபி நெகட்டிவும் கொடுக்கலாம். அது யார்கிட்ட வாங்கலான்னா ஏ நெகட்டிவ்கிட்ட வாங்கலாம், ஓ நெகட்டிவ்கிட்ட வாங்கலாம். இப்போ பி பாசிட்டிவ்க்கு இதில் அவங்க யார் கொடுக்கலான்னா பி பாசிட்டிவ் கொடுக்கலாம், ஏபி பாசிட்டிவ் கொடுக்கலாம். ஆனால் வாங்குறது யாருக்கிட்டேருந்து வாங்கலாம்னா பி பாசிட்டிவ் கிட்ட வாங்கலாம், ஏ நெகட்டிவ் கிட்ட வாங்கலாம், ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ். இப்போ பி நெகட்டிவ்க்கு இதில் அவங்க பி பாசிட்டிவும் கொடுக்கலாம், பி நெகட்டிவ் கொடுக்கலாம், ஏபி நெகட்டிவும் கொடுக்கலாம், ஏபி பாசிட்டிவும் கொடுக்கலாம். இப்போ வாங்குறது யார்கிட்ட வாங்கலாம்னா பி நெகட்டிவ் கிட்ட வாங்கலாம், ஓ நெகட்டிவ் கிட்ட வாங்கலாம். இப்போ ஏபி பாசிட்டிவ் இதில் அவங்க ஏபி பாசிட்டிவோடு தான் கொடுக்க முடியும். ஆனால் யார்கிட்ட தான் வாங்கிக்கலாம், ஏபி பாசிட்டிவ் வாங்கிக்கலாம், ஏபி நெகட்டிவ் வாங்கிக்கலாம், ஓபி நெகட்டிவ் கூட வாங்கிக்கலாம், யார்கிட்ட தான் வாங்கிக்கலாம். ஏபி நெகட்டிவ் இதில் அவங்க யார் யார் கொடுக்கலான்னா ஏபி பாசிட்டிவ் கொடுக்கலாம், ஏபி நெகட்டிவ் கொடுக்கலாம். ஆனால் யார் யார்கிட்ட வாங்கலான்னா ஏபி நெகட்டிவ் ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் எடுத்து வாங்கலாம். இப்போ ஓ பாசிட்டிவ் இதில் அவங்க யார் யார் கொடுக்கலான்னா ஓ பாசிட்டிவ் கொடுக்கலாம், ஏ பாசிட்டிவ் கொடுக்கலாம், பி பாசிட்டிவ் கொடுக்கலாம், ஏபி பாசிட்டிவ் கூட கொடுக்கலாம். ஆனால் வாங்குறது யார் யார்கிட்ட வாங்கலான்னா ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் எடுத்து வாங்கலாம். இப்போ ஓ நெகட்டிவ் வராங்களே அவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஓ பாசிட்டிவ் கொடுக்கலாம், ஓ நெகட்டிவ் எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஆனால் வாங்குறது யார்கிட்ட வாங்கினா ஓ நெகட்டிவ் கிட்ட ஒட்டு தான் வாங்க முடியும். இதில் என்ன பிரச்சனைனா ஓ நெகட்டிவ் வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து ஓ நெகட்டிவ் ஒட்டு தான் கொடுக்க முடியும். ரொம்ப பாவம். இதுமாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் பி பாசிட்டிவ் பிளட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. நிறைய பேர் பார்த்துன்னுக்குவீங்க. அவங்க நினைக்கலாம் பி பாசிட்டிவ் கொடுக்கலாம், பி நெகட்டிவ் கொடுக்கலாம், ஓ பாசிட்டிவ் கொடுக்கலாம், ஓ நெகட்டிவ்லாம் கொடுக்கலான்னு. ஆனால் ஓ பாசிட்டிவ் விட்டு அவங்க மென்ஷன் பண்ணி கரெக்டாக காட்டினிக்குவாங்க. ஏன்னா வச்சுக்கோ அதில் கிராஸ் மேட்சிங்னு ஒரு டெஸ்ட் எடுக்குவாங்க. உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன். அதே இப்போ எனக்கு ஏ பாசிட்டிவ் பிளட்டு எனக்கு வேணும்னா நீங்களும் ஏ பாசிட்டிவாக இருந்தால் கொடுத்துடலாம், மேட்சிங்காக தான் கொடுத்துடலாம். இந்த குரூப் வந்து பி பாசிட்டிவ் வந்து உங்களுக்கு ஏ நெகட்டிவாக இருந்தால் கொடுக்கலாம். ஆனால் ஒரு வேளை சேஞ்ச் ஆகிடுச்சின்னா ஹெச்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிராஷ் மேட்சிங்னு அப்படி ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா தான் நம்மளுக்கு கொடுக்குவாங்க. சில ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு அர்ஜெண்ட்டாக பிளட்டு தேவையிருந்தால் பிளட்டு கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான பிளட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி கூட சில ஹாஸ்பிட்டலெலாம் பண்ணுவாங்க. இந்த ஜென்ரேஷன் பீப்புள் வந்து பிளட்டு கொடுக்கறதுக்கு பயப்படுறீங்க. 6 மந்த்துக்கு ஒரு டைம் கொடுக்கலாம், அது தப்பே இல்லை. எல்லாம் கொடுங்க, அப்போ தான் நல்லது. வீடியோ லாஸ்ட் எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.